ப்ரோ எனக்கு என்னமோ இந்த காமன் மேன் ஷோக்கு ஹோஸ்டா மாயாக்கு பதிலாக விஜய் பார்வை போட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா விஜய் பார்வை பொறுத்தவரைக்கும் ஒரு தரமான கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ அவங்கள இந்த ஷோக்கு நீங்க ஹோஸ்டா போட்டீங்கன்னா இந்த ஷோவை எப்படி மேலே தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு பக்காவா கொண்டு போயிருப்பாங்க. பட் மாயாவை பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. விஜய் பார்வை கூட கம்பேர் பண்ணும்போது மாயா கொஞ்சம் டம்மி தான். ஸோ விஜய் பார்வை தான் இந்த இடத்துக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடா. யாரா நீங்கெல்லாம் இன்னும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? சீசன் 9 முடிஞ்சு போய் ஒரு வருஷம் ஆக போகுதுடா. இன்னும் உட்காந்து விஜய் பாருன்னா புரியல. அது மட்டும் இல்லாம இந்த காமன் மேன் ஷோ வந்து இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலடா. ரெண்டு ப்ரோமோ தான் விட்டுருக்காங்க. அந்த 2 ப்ரோமோவை பார்த்துட்டு மாயாவுக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம், ஓவியாவுக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம், ஆரிக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம், ராஜுக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம். யாரா நீங்கெல்லாம்? மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா? அந்த ஷோ வரட்ரா. அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பார்த்துட்டு ஒருவேளை டம்மியா பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் புடிச்சு போட்டு அடிக்கலாம். ஷோ வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பதிலா பார்வை வந்தா நல்லா இருக்கும், இவங்களுக்கு பதிலா பார்வை வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்வை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? எதுக்குடா? அது மட்டும் இல்லாம மாயா கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க தெரியுமா? மாயாவுக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பல பேர் பேசிட்டு இருக்காங்க. பல பேர் உட்காந்து மாயாவுக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம், ஆரிக்கு பதிலா பார்வை போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்வை வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ காமன் மேன் ஷோ பத்தி ஏதாவது பேசுங்க ப்ரோ, பிக் பாஸ் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க, காமன் மேன் ஷோக்கான நிறைய விஷயங்கள் லீக் ஆயிருக்கு, நிறைய கண்டஸ்டன்ஸ் வேற லீக் ஆயிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய விஷயங்களை பிறக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம். மொத்தமா பாத்துடலாமா? ஸோ வீடியோக்களை பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காமன் மேன் ஷோ பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 16 தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த ஷோ இன்னும் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி பல பேர் வந்து மாயாக்கான அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு இந்த இடத்துல விஜய் பாரு இருந்தா மாசா இருந்திருக்கும், இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு விஜய் பாரு தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விஜய் பாரு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்க பேசலாம், தப்பு கிடையாது. விஜய் பாரு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தூக்கி வச்சு பேசுங்க. ஆனா அந்த ஷோ இன்னும் வரவே இல்லை. மாயா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ஷோவை கொண்டு போயிருக்காங்க, எப்படி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம சும்மா உட்காந்து இவங்க தான் பெட்ரு அவங்க தான் பெட்ருன்னு சொல்லி சொல்றது தப்பு. அது மட்டும் இல்லாம நேத்து மாயா அவர்களுக்கான ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ்க்கான ப்ரோமோ விட்டுருப்பாங்க. ஸோ இந்த காமன் மேன் ஷோக்கு மொத்தம் 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒன்னு நம்ம ஓவியா, அடுத்தது ஆரி அவர்கள், அடுத்தது நம்ம ராஜுபாய் அவர்கள். ஸோ இந்த 3 பேர் தான் இந்த காமன் மேன் ஷோக்கு வந்து ஜட்ஜா இருக்க போறாங்க. நம்ம மாயா அவர்கள் இந்த ஷோவோட ஹோஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே தனித்தனியா ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ்க்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த ப்ரோமோ கடுங்கேவலமா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. நேத்து மாயா கூட்ட ப்ரோமோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாயா கூட்ட ப்ரோமோ வந்து ஒரு மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த தாருக்கான சுத்தியல் பறந்து வர்ற மாதிரி மாயாக்கான மைக் ஒரு மாதிரி பறந்து வந்துச்சு. ஸோ அந்த ப்ரோமோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய விஷயங்கள் கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. லீக்கான விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த காமன் மேன் ஷோக்கான எபிசோடு வந்து ஒரு 8 எபிசோடு மேல ஆல்ரெடி ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ ஷூட் பண்ணி முடிச்சதுனால அந்த எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஒரே விஷயம் சொல்லிட்டாங்க, காமன் மேன் ஷோ வேற லெவல்ல இருக்கும், நீங்க எதிர்பார்க்கறத விட வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா போன வருஷம் தெலுங்குலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. உள்ள வச்ச டாஸ்க் எல்லாமே ரொம்ப டஃபா இருந்து, மொட்டை அடி, சாணிய மூஞ்சில பூசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமான டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் தெலுங்கு பண்றாங்க. அவங்களுக்கான ப்ரோமோலாம் வந்திருக்கு, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி மிரட்டலா விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் இருக்குது. அதே மாதிரி தான் தமிழுக்கும் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோடு ஓரளவு முடிச்சுட்டாங்கல்ல, அதை கேட்டப்போ நிறைய சண்டெல்லாம் இருந்துச்சு. அங்க ஸ்டேஜ்லயே உள்ள கலந்துகிட்ட எல்லாருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க் தான் உள்ள கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க கூட பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பல பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நானும் காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆனேன், நானும் காமன் மேன் ஷோக்கு போனேன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பாதி பேர் பார்த்தீங்கன்னா காமன் மேன் ஷோ வந்து ஒரு ஸ்கேமு, எங்களை கூட்டுட்டு இப்படி பேசிட்டு வழி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதி பேர் உட்காந்து ஒப்பாரி வச்சாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நான் செலக்ட் ஆனேன், உள்ள வரத்துக்கு போனேன், உள்ள ஷூட்டிங்ல இருந்தேன், இவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனா வீடியோ போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அட்வொகேட் நினைக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆனது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லீக் ஆச்சு. அதுல வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஒரு அட்வொகேட் வந்து இந்த காமன் ஷோல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லீக் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மேபி அந்த பொண்ணா கூட இருக்கலாம். ஆனா உண்மையாவே இந்த காமனர் ஷோ வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருந்திருக்கு. உள்ள பயங்கரமான ஃபைட்லாம் போயிருக்குது. கொடுத்த டாஸ்க் எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா
இங்க இருந்து தான் பிக் பாஸ்க்கு நிறைய விஷயங்களை கொண்டு வர போறாங்க. ஏன்னா இந்த காமனர் ஷோல இருந்து எத்தனை பேர் பிக் பாஸ்ல வர போறாங்கன்னு தெரியல. ஒரு சைடு கேட்டா 6 பேர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு கேட்டா 8, 9 பேர் கிட்ட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த வாட்டி பிக் பாஸே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 10 எப்படி இருக்க போகுதுன்னா காமனர்ஸ் வெர்சஸ் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ்னா யாரு? அவங்க டைரக்டா உள்ள அள்ளி போடுவாங்கல்ல, அவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ். இந்த காமனர் ஷோல கஷ்டப்பட்டு உள்ள போறவங்க எல்லாம் காமனர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள நிறைய ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த காமன் மேன் ஷோ வந்து ரொம்ப டஃபா கொடுத்துருக்காங்க. அதிகமா ஃபைட் பண்ணா மட்டும்தான் நீங்க பிக் பாஸ்க்குள்ள போக முடியும். அந்த அளவுக்கு நிறைய டஃப்பான டாஸ்க் தான் இந்த ஷோக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ப்ரோமோ வந்தா நல்லா இருக்கும். மற்ற லாங்குவேஜ்லயும் ஆகஸ்ட் 15, 16 தான் ஷோவை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க கலரா டெய்லி நிறைய ப்ரோமோ விடுறாங்க. பட் நம்ம சைட்ல மட்டும் வெறும் ஏஐ வச்சு மட்டுமே ப்ரோமோ முடிச்சிடுறாங்க. வெயிட் பண்றேன் உங்களுக்கான ப்ரோமோக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது கூட ப்ரோமோ வந்திருந்திருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்ததா ஹோஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா மாயா நல்லா தான் பண்ணுவாங்க ப்ரோ. மாயாவை குறைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மாயாக்கான சீசனை பார்த்துருக்கோம். மாயா இந்த மாதிரி கேம் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கான சீசன் பார்த்துருக்கோம். வீட்டுக்குள்ள இருக்க மொத்த பேரையும் மண்டையை கழுவி ஒருத்தருக்கு ரெட் கார்டே கொடுக்க வச்சாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை போட்டு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பயங்கரமான கேமரையே, பயங்கரமான சப்போர்ட் இருந்த ஒரு பர்சனையே ரெட் கார்டு கொடுத்து வெளியே போக வச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த வகையில் மாயா வந்து கொஞ்சம் தெளிவான கேமர் தான். ஸோ அவங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்களுக்கான யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு மாதிரி ஃபன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நீட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் பிக் பாஸை பற்றி தெரியும், தெரியாமலாம் அவங்க இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ அவங்க 4 பேருமே கரெக்டாக கொண்டு போயிருவாங்க. ஸோ அதனால புதுசாக அந்த பழைய சீசன்லேருந்து இந்த நபர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அந்த நபருக்கு மேலே இந்த நபர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஏதாவது கடந்து உருட்டிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத உருட்டுன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காமனர் ஷோவில் வந்து எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க, இது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறதே இப்போ ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அதர் லாங்குவேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60 பேர்கிட்ட கொண்டு வராங்க. 60 பேர்கிட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஒவ்வொருத்தரை தனியா கூட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சு விரட்டுறாங்க. ஒரு சில பேர் அடிச்சு உள்ள எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்ல எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 15 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. 15 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள டாஸ்க்கை வச்சு அடிச்சு முடிச்சு கடைசியில் ஏதாவது ஒரு நபரை செலக்ட் பண்ணி அந்த பிக் பாஸ் சீசன் 10 அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இந்த காமனர் ஷோல கலந்துக்கவே வாய்ப்பு இருக்கு. அதுல வின் பண்ணி நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் 10 போக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களில் ஒரு சில பேர் கேட்டீங்க ப்ரோ மலேசியால இருந்து யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மலேசியால இருந்து ஏதோ ஒரு ப்ரொடியூசர் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபீமேல் ப்ரொடியூசர் வந்து ஒருத்தவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் லாயர் ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்சி ராப்பர் ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கான பேர் அடிப்படுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஃபிஷியலாக அவங்களே ப்ரொமோ விட்டுருவாங்க இந்த காமன் மேன் ஷோக்கான ப்ரொமோ. ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களில் எத்தனை பேர் காமன் மேன் ஷோக்கு செலக்ட் ஆனீங்க? பல பேர் அப்ளை பண்ணீங்க, நிறைய பேருக்கு ரிப்ளை வரலன்னு சொன்னீங்க. இப்போ பல பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு ரிப்ளை வந்துச்சு நானும் உள்ள போனேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த ஷோக்கு செலக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க கைஸ், மாயா நல்லா தானே பண்ணுவாங்க, பாரு ஒன்றும் அவசியம் இல்லையே.